திருப்பூரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் நடைப்பயணம் ஜனவரி 28ஆம் தேதி நடைபெறும் என்று மாநில பொதுச் செயலாளர் ஏ.பி. முருகானந்தம் தெரிவித்துள்ளார். அலங்காநல்லூர் புதிய ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் இன்று நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 500 காளைகளுக்கும் 300 வீரர்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டது. திருப்பூரை அடுத்த காங்கேயம் அருகே கிபி 11 மற்றும் 16ஆம் நூற்றாண்டுகளைச் சேர்ந்த 2 கல்வெட்டுக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. நிர்வாக காரணங்களால் ராமநாதபுரம் செகந்திராபாத் ராமநாதபுரம் வாராந்திர சிறப்பு ரயில்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக திருச்சி கோட்ட ரயில்வே நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளின் வசதிக்காக கட்டப்பட்டு வரும் ரயில் நிலைய பணிகளை ஆகஸ்ட் மாதத்திற்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென் மாவட்டங்களில் இருந்து கிளாம்பாக்கத்திற்கு வரும் அரசு பேருந்துகள் தாமதமாக வந்து சேர்வதால் பயணிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி உதவி வழங்குவதற்கான NMMS தேர்வு வரும் பிப்ரவரி 3ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான அனுமதி சீட்டு இன்று பிற்பகல் வெளியிடப்பட்டது. தமிழக வனத்துறை அமைச்சர் மதிவேந்தனுக்கு கோவை ஜெம் மருத்துவமனையில் குடலிறக்க அறுவை சிகிச்சை நடைபெற்றதை அடுத்து அவர் இன்று வீடு திரும்பினார். திருச்சியில் ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநாட்டில் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் மற்றும் இண்டி கூட்டணி தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் அரசியல் நாட்டில் எந்தவொரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் K.S. அழகிரி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு அருகே கரடி நடமாட்டம் இருப்பதால் விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர். வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த வேம்பனூரில் பட்டா மாறுதலுக்கு லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உடந்தையாக இருந்த அவரது நண்பரை ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். நாட்டின் நலனுக்கு மத்தியில் ஒற்றை கட்சி ஆட்சியே அமைய வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அயோத்தி ஸ்ரீராமர் கோவிலுக்கும் வருகிற மக்களவைத் தேர்தலுக்கும் தொடர்பு இல்லை என்று முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். அதிமுகவை இணைக்க எடப்பாடி பழனிசாமியை தவிர அனைவரும் தயாராக இருக்கின்றனர் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான முன்னாள் அமைச்சருமான ஒரத்தநாடு தொகுதி MLA ஆர். வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். மோடிதான் இறுதி வரை பிரதமர் என்று கூறுவது ஆரோக்கியமான கருத்து கிடையாது என்று மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோ கூறியுள்ளார். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் பரிந்துரையை காட்டிலும் நாட்டின் பால் உற்பத்தி அதிகமாக உள்ளதாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் செல்வகுமார் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சரின் ஸ்பெயின் பயணம் தமிழக தொழில்துறை வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்று தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் 30 வயதை கடந்த பெண்களுக்கு பொது சுகாதாரத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் 5.1% பேருக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருப்பதற்கான அறிகுறிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஆவினை மேம்படுத்த நவீன தானியங்கி இயந்திரங்களை பயன்படுத்த திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். முழுவதும் கட்டி முடிக்கப்படாத அயோத்தி கோயிலை திறந்து அதன் மூலம் நாட்டு மக்களை திசை திருப்புவதாக மத்திய அரசை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் அவலாஞ்சி நீர்பிடிப்பு பகுதியில் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இன்று காலை பதிவானது. தலைக்கொந்தாவில் 1 டிகிரி செல்சியஸ், உதகை தாவரவியல் பூங்காவில் 2.3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக உறைபனி மற்றும் நீர்ப்பனியின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் திகழ்கிறது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து பாத யாத்திரையாகவும் வாகனங்களிலும் பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்வார்கள்.
மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விற்பனையகங்களில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் 78 மருந்துகள் தரமற்றவை என கண்டறியப்பட்டதாக மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. அவற்றில் பெரும்பாலானவை இமாச்சல பிரதேசம், உத்தரகண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் தயாரிக்கப்பட்டவையாகும். அடுத்த 5 ஆண்டுகளில் உலகிலேயே இந்தியாவின் குற்றவியல் நீதி அமைப்பு அதிநவீனமானதாக இருக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பை அருகே ரயில் சிக்னல் கோளாறை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 ஊழியர்கள் மின்சார ரயில் மோதி உயிரிழந்துள்ளனர். அந்நிய செலாவணி மேலாண்மை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறை முன் ஆஜராக போவதில்லை என்று கேரள மாநில முன்னாள் நிதியமைச்சரும் மார்க்சிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான தாமஸ் ஐசக் தெரிவித்துள்ளார்.